இதே வந்து ஏ இஸ் பி அப்படிலாம் ஓகே போட்டு கொடுத்தீங்கல்ல. ஐடென்டிட்டி ஆபரேட்டர்ஸா எஸ் ஃபால்ஸ் அது லாஜிக்கல் அப்புறமா அது உங்களுக்கு எந்த ஒரு ஆர்டருமே இல்ல மேம். இது வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் நீங்க இந்த ஆபரேட்டர்ஸ் எல்லாமே நீங்க வந்து அப்கமிங் வந்து யூஸ் பண்றது வந்து ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இப்ப ஸ்கூல் சேர்ந்து ஏபிசிடி சொல்லி தருவாங்க இல்லையா? அதே மாதிரி தான். நீங்க வந்து பிராக்டிஸ் தான் பண்ணணும். சரிங்க மேடம். இது அது இதே நம்பர் வச்சு அது கொஞ்சம் போட்டுடலாமா மேடம்? ஐடென்டி ட்ரை பண்ணுங்க. லாஜிக்கல் கட்டு ஒண்ணு போட்டீங்களே மேடம், அது அன்னைக்கு எதுவும் போட்டுனேன்னு ஏ தெரியலையே. ஈக்குவல் ஏ ஈக்குவல் டு பனானா கமா ஆரஞ்சு அந்த மாதிரி போட்டு ஸ்கொயர் பண்ணீங்க அது. அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் இன் நாட் இன். சோ மேம் அதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி அது கவர் பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் என்ன சொன்னேன் தியரிட்டிக்கலா நான் என்ன சொன்னேனோ அது வந்து ஆன்சர் வேலிடேட் பண்ணுங்க. நாங்க பிரிண்ட் கொடுக்கறனால உங்களுக்கு வந்து எதுவுமே வராது. நாங்க பிரிண்ட் கொடுத்தனா எனக்கு தான் தெரியும் ஓகேவா? உங்களுக்கு ஒரு ஆன்சர் வருதுன்னா அது என்ன ரீசனுக்காக வருதுன்னு சொல்லி வேலிடேட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு அது புரியலையா? அப்ப வந்து இந்த கோட காட்டி மேம் எனக்கு புரியலன்னு சொல்லி போட்டு கேளுங்க. சரி மேடம். அது அன்னைக்கு கொடுத்த கோடு கூட கரெக்டா இருக்கும். கரெக்டா அன்னைக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணலையா? ஆமா மேடம், ஏ ஈக்குவல் டு பனானா கமா ஆரஞ்சு அப்படின்னு போட்டீங்க. ஆக்சுவலி நான் அதெல்லாம் என்ன பண்ணுறது தெரியுது. நம்ம ஆளுக்கு ஒரு இது கொடுத்துட்டு இருப்பேன். சோ ஓகே. ஆ அதுல வந்து நான் என்ன கொடுத்துட்டு இருக்கேன் அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது இதுவா? ஏன்னா நான் வந்து ஆளுக்கு ஒரு கமெண்ட் ஆளுக்கு ஒரு மாதிரி தான் எடுப்பேன் ஓகேவா? தட் இஸ் எனக்கு என்ன அந்த இடத்துல வந்து எப்படி வருது அது மாதிரி நான் கொடுப்பேன். இந்த ஐடென்டிட்டி ஆபரேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வேரியபிள்ஸ் ஸ்ட்ரிங் எல்லாம் கிரியேட் பண்றேன் இல்லையா? அதுல அதுல சொன்னீங்கல்ல ஏ 2 டாட் வச்சு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஸ்பேஸ் டோட் இருக்கீங்களா, ஸ்பேஸ் ஸ்பேஸ் விட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிருக்கீங்களே, அது எனக்கு புரியல. இதுவா மேம்? தட் இஸ் அது நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு தான் விட்டேன். இது நான் ரன் பண்றப்ப 1 மினிட். இந்த இது ரன் பண்றப்ப எனக்கு மேல இருக்கிற ஆன்சரை கீழ இருக்கிற ஆன்சரை நான் வேலிடேட் பண்ணல, கம்பேர் பண்ணி பார்க்கணும் இல்லையா? சோ அதுக்காக தான் வந்து கொடுத்துட்டு இருக்குது. வந்து வேற எதுவுமே இதுல இருந்து நமக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே ரிட்டர்ன் ஆகாது. ஜஸ்ட் இப்ப ரன் பண்ணா மேல இருக்கிறது தனியா எனக்கு ரிட்டர்ன் காட்டுது, அந்த கீழ இருக்கிறது தனியா ரிட்டர்ன் ஆகுது ஓகேவா? அதுக்காக தான் கமாண்ட் யூஸ் பண்ணிருக்கேன். பிரிண்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த ஸ்பேஸ் விட்டு கொடுத்துட்டு இருக்கேன். புரிஞ்சுதா மேம்? சொல்லுங்க மேடம். கொஞ்சம் சார்ஜ் கொஞ்சம் டக்கு நிக்குது. என்ன சொன்னீங்க மேடம்? நெட் நிக்க போகுது சார்ஜ். சொல்லுங்க என்ன சொன்னீங்க? இந்த இந்த தேர்ட் கமெண்ட் இருக்கு இல்லையா? ஆ அது வந்து ஜஸ்ட் நான் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக மட்டும் தான் கொடுத்தனே. ஓ இப்ப அந்த இடத்துல நீங்க ஆப்பிள் பனானா இத கொடுத்தீங்கல்ல, இப்ப வந்து ஏ அப்படின்னு சொல்லி நீங்க அது ஒரு வேர்டு கொடுத்தீங்க, பின்னு சொல்லி கொடுத்தீங்க. இப்ப சி ஈக்குவல் டு ஏனே கொடுத்துட்டீங்க. அது ஏன் மேடம்? ஈக்குவல் பண்ணி பாத்தீங்களா? ஆக்சுவலி நான் எனக்கு சீக்கு வந்து ஏன்றது அந்த வேலையில இருந்து ரீப்ளேஸ் பண்றேன். இதுலயே சி டபுள் ஈக்குவல்னா அது வந்து சேம் ஆஸ் மாதிரி சம்திங் மீனிங் வரும் ஓகேவா? ஆமா ஆமா. இதுல நான் என்ன சொல்றேன் மெமரி லொகேஷன் பேஸ் பண்ணி சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இப்ப இதுல ஏ அண்ட் பி டூ வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். ரெண்டுத்தையும் சேம் லிஸ்ட் தான் எழுதிட்டு இருக்கேன். அதே வந்து இந்த சிக்கு வந்து நான் ஏவை ரிட்டர்ன் பண்றேன். இப்ப ஏ இஸ் சின்னு கொடுக்குறப்ப எனக்கு வந்து ட்ரூவா வருது. பட் எனக்கு பிரிண்ட்ல ஏ இஸ் பி இருக்கிறப்ப வந்து எனக்கு ஃபால்ஸ் வருது ரிட்டர்ன் ஆகுது பாத்தீங்களா? அது பிகாஸ் ஏன்னா ஏ அண்ட் பி ரெண்டுமே டிஃப்ரெண்ட் லொகேஷன் வந்து சேவ் ஆகுது. தட் இஸ் டிஃப்ரெண்ட் மெமரி வந்து எடுத்துக்கும். பட் இந்த சி ஈக்குவல் டு ஏன்னு கொடுக்குறப்ப வந்து என்னன்னா சி வந்து ஏ வந்து கன்சிடர் பண்ணிக்கும். அது சி வந்து ஏ தான் நார்மல் சொல்லி போட்டு டூப்ளிகேட் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி கன்சிடர் பண்ணிக்க அதுக்காக சி ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்கேன். அப்ப சி ஈக்குவல் டு ஏன்னு கொடுக்குறப்ப எனக்கு வந்து ட்ரூன்னு வரும். ஏ இஸ் சி கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே. ஏ இஸ் பின்னு கொடுக்குறப்ப வந்து எனக்கு வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. இஸ் நாட்னா வந்து இல்லப்பனா அந்த இது ஓகேவா? இஸ் நாட் ஏ இஸ் நாட் பின்றப்ப வந்து ஆமா ஏவும் பியும் வந்து ஈக்குவலா இல்ல சேம் இடத்துல இல்லைன்னு சொல்றது அதுக்கான மீனிங். இப்ப பிரிண்ட் ஏ ஈக்குவல் பினா ஓகே. பட் வேல்யூ வைஸ் வந்து போத் ஆர் சேம். ஏ அண்ட் பி வந்து அதுக்கு வேல்யூ வைஸ் வந்து சேமா தான் இருக்கு. பட் அதோட லொகேஷன் வைஸ் இட்ஸ் a டிஃபரண்ட். புரிஞ்சுதா மேம்? லொகேஷன் எப்படி சொல்றீங்க டிஃபரெண்ட் லொகேஷன்? லொகேஷன் இல்ல. இப்ப நான் போன்ல ஒரு போட்டோ சேவ் பண்றேன்னா அந்த போட்டோ ஒவ்வொரு போட்டோமே வந்து டிஃபரெண்ட் கேபில இருக்கும். அதே மாதிரி இப்ப நான் ஏன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணேன்னா இட் வில் டேக் சம் ஸ்பேஸ். இது கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்க நம்ம சிஸ்டத்துல இருந்து அந்த ஓகேவா? பி என்ன சேவ் பண்றப்ப அதுவும் தனியா ஒரு இதுல ஸ்டோர் ஆகும். ஓகே. இத நான் போயிட்டு சிஸ்டத்துல ஆராய்ச்சி எல்லாம் பண்ண முடியாது. நம்மளே கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது நம்மளுடைய அசம்ஷனுக்காக. இது எனக்கு எங்கேயாவது போய் பாக்குறத கூட பார்த்து கட்டிட்டு ஆனா ஐ திங்க் அந்த ஆப்ஷன் இல்ல. சி ஈக்குவல் டு ஏன்றப்ப நீங்க வந்து சி வந்து ஏவை கன்சிடர் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். ஏ ஈக்குவல் சி கொடுக்குறேன். பாருங்க ஏ ஈக்குவல் சி கொடுக்குறப்ப எனக்கு எரர் வருது பாத்தீங்களா? ஆமா. இது வந்து நீங்க கிராஸ் வேலிடேட் பண்ணதே போட்டு கூட சரி ஓகே இப்படி கொடுத்தா அப்படி வருதா சரி போட்டு நீங்க வந்து மல்டிபிள் டைம்ஸ் பிராக்டிஸ் பண்ண மட்டும் நீங்க எப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆன்சரா வந்து வேலிடேட் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
அது வரைக்கும் நான் அந்த ஒரே கான்செப்ட் 10 டைம்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா கூட கண்டிப்பா புரியாது. ஓ அதான் மேடம், இந்த டிசிஎல் கம்பெனில இருந்து ம். சம்முல நிறைய ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ம். அது ஓபன் பண்ணா நமக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ எப்படிடான்னு பார்த்தேன் நானு. இல்ல இந்த எங்க ரிலேஷனு ஒரே ஒரு சம் அனுப்பிச்சு விட்டான். அனுப்பி பார்த்தா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு அது. எஸ். ஆக்சுவலி நீங்க அன்னைக்கு கொடுத்த ஜஸ்ட் ஒரு 2 லைன் தான். அன்னைக்கு கொடுத்த சம் இருக்கு இல்லையா? அந்த ஆமா. சம் நமக்கு அந்த என்னது எத்தனை லைனு? அத நான் நோட்ல போட்டேன் மேடம். ஆனா சிஸ்டத்துல போடும்போது தான் எனக்கு பாருங்க. அந்த இது டைரக்ட் கொஸ்டின் உங்களுக்கு வந்து நீங்க வந்து கம்பெனி வைஸ் போறப்ப அங்க இன்டைரக்ட் கொஸ்டின் தான் குடுப்பாங்க. அப்ப அத ஓஹோ! சால்வ் பண்ணணும். அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு. இன்னைக்கு கரெக்ட்டா 1 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு.